ஐயா ஸ்டாலின் அவர்களை நினச்ச உண்மையாலுமே பரிதாபமாக இருக்குங்க. ரொம்பமாக பாவமாக இருக்குது. அவரால் பேசக்கூட முடியல. வார்த்தைகள்லாம் வெளியே வரமாட்டேன்து. பல் இருக்கா இல்லையான்னு தெரியல. பல் இல்லாதவங்க பேசினா தான் அப்படி மாதிரி இருக்கும். அதனால் வயசாயிடுச்சு ஐயா அவர்களுக்கு. அதனால் நம்ம இனிமேல் அவரை தவறாக பேசக்கூடாது. அவரோட நிலைமை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கார். படுவாவி பையன் வந்த உடனே பார்த்தோன்னா ஆட்சியை கவுத்துட்டானே. நாங்கள் மக்களை சந்தித்தோம், வாக்காளர்களை சந்தித்தோம், பூத் கமிட்டிக்கு ஆளை போட்டோம், யாரையுமே சந்திக்கலைங்க. யாருமே சந்திக்காமல் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஆட்சியை கவுத்துட்டானே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. யார் ஆட்சியை கவுத்துட்டாங்க? விஜயா? இன்ஸ்டாகிராம் வந்து திமுக ஆட்சியை கவுத்துருச்சுங்க. இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கே பேசிக்கிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அங்கே பார்த்தோன்னா கையை உயர்த்தி பேசிகிட்டு இருக்காரான்னு இல்லை. ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரா? அதுவும் கிடையாது. செயற்குழு கூட்டம் எதுவும் கிடையாது. எங்கே பேசிக்கிட்டு இருக்காரு? அங்கேயோ யாருக்கோ கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாண மேடல்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மறந்துட்டார் போல். அவங்க வந்திருக்கிறது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா போய் சொற்பளவு ஆற்றி நிற்கிறாரு 40 நிமிஷத்துக்கு அரசியலை பற்றி. அங்கே இருக்கிற மணமக்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு, நம்மளோட கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காரு, அவரோட தோல்வியில் இருக்கார், நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களெல்லாம் மறந்து வந்து என்ஜாய் பண்ணுவார், இங்கே நம்ம கூப்பிட்டுடலாம் அப்படின்னு அவங்க அந்த அடிப்படையில் கூப்பிட்டுருப்பாங்க போல். இவர் போய் மேடையில் பேச போகிறாரு, சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த மணமக்கள் கூட நினச்சிருப்பாங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க, நம்மளை பற்றி அதிக அளவில் பார்த்தோன்னா பாராட்டு பேசுவாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு பேச போகிறாரு பாருங்கள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம ஏன் தோத்தோம், தாவேக ஐயா ஜெயிச்சிச்சு, இன்ஸ்டாகிராம் நம்மளை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னது இது? கல்யாண ஃபங்க்ஷனில் போய் பார்த்துன்னு இப்படி வளர்க்கிட்டு இருக்கீங்களா ஐயா? அந்தளவுக்கு பரிதாபமான நிலைமையை போயிடுச்சு ஐயா ஸ்டாலினோட வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தோணுது. அங்கே போய் ஏதாவது உருப்படியாக பேசுகிறாரானா இல்லை. இவங்க இன்னுமே வந்து இவங்க மேலே இருக்கிற தப்பை சரி செய்யவே மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க, அதை பற்றி யாராவது அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தவங்க சைடு மட்டும்தான் தப்பு இருக்குது, நம்ம சைடில் எந்த தப்புமே இல்லை அப்படின்றதுக்காக இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம முதல்ல இதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம், இவங்க தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. இன்னுமே இதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க இவங்க. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நம்மளை தோற்றதுக்கு காரணம் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒன்றை வச்சு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, வீழ்த்திட்டாங்க, சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணி, வயசானவங்களை, அம்மாக்களை எல்லாத்தையும் வச்சு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்று புரியவே இல்லை. இப்போ திமுக பார்த்தோன்னா சுவரொட்டு மட்டும் முட்டு பிரச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஊருக்குள்ளே மட்டும் கூட்டங்கள் போட்டு பிரச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் அங்கே இருக்கிற மக்கள் தான் மட்டும்தான் நீங்கள் பேசுகிற மாதிரி சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? சமூக வலைதளங்களில் யாருமே பார்க்கவே இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லையா, இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லையா, உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லையா, உங்களோட கட்சி நபரில் யாருக்குமே பார்த்தோன்னா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லையா? எல்லாருமே பார்த்தோன்னா எல்லா சோசியல் மீடியாவில் இருக்க தானே செய்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று தனி சேனல் வேறு இருக்குது, சன் டிவி, சன் நியூஸு சேனல்ஸ் வேறு வச்சுருக்கீங்க, முரசு செய்தி சேனல் எல்லாமே வச்சுருக்கீங்கள. சோசியல் மீடியாவே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க இருந்தாங்க இத்தனை வருஷமாக. இப்போ அவங்களே பீட் பண்ணி பார்த்தோன்னா தாவேக்கா வந்துருச்சு, உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது யார் ஒவ்வொருத்தரும் ஐடி விங்காக மாறி பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. சேட்டலைட் சேனல் வரைக்கும் யாருக்கிட்ட இருக்கா அப்படின்னா திமுக கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தோன்னா நம்ம தான் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கோம், இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம வீழ்த்திட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வரலாறு பாருங்களேன், சன் நியூஸு, சன் டிவி, செய்தி சேனலு, கலைஞர் டிவி, சேட்டலைட் சேனல், இது எல்லாமே இந்த சேனல்களை நேற்று வந்த ஒருத்தர் சின்ன பசங்களை வச்சு அதுவும் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சேட்டலைட்டையும் முடிச்சு கட்டி சோசியல் மீடியாஸில் இருக்க ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உடன்பிறப்புகள், இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்களாம் இருக்காங்கள்ல, இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணது யார்? நேற்று வந்து இந்த சின்ன பசங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரி, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி தான் முடிச்சிட்டாங்களான்னா எஸ் முடிச்சிட்டாங்க, இல்லை நம்ம சொல்லலை. என்ன சொல்லி முடித்தாங்க? எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, மக்களை என்னென்ன கேவலப்படுத்தியிருக்கீங்க, அசிங்கமாக பேசியிருக்கீங்க, அவதூறு பேசியிருக்கீங்க, மக்களை இழிவாக பேசியிருக்கிறீங்க, மதிக்காமல் பேசியிருக்கிறீங்க, இல்லை உங்களோட ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடந்துகிட்ருக்கு, மக்கள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு அஃபீஷியல் ப்ரூஃபோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த அவதூறும் பரப்பலை. இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மாசான எடிட் பண்ணி அந்த எடிட்டிங் வந்து வீஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த எடிட்டிங் பார்த்து யாரும் ஓட் போடலை. அதெல்லாம் ஃபேன்ஸ் ஒரு என்ஜாய்க்காக பண்ணிக்கிறது, ஒரு அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறது, நம்ம தலைவனை பார்த்தோன்னா கெத்தாக காட்டணும் அப்படின்றக்காக பண்ணிக்கிறது மட்டும்தானே தவிர அதை பார்த்துட்டு யார் ஓட்டு போடுவா? இப்போ அதை பார்த்துட்டு ஒரு ரஜினி ஃபேன் ஓட் போடுவானா, அதை பார்த்துட்டு ஒரு அஜித் ஃபேன் ஓட் போடுவானா? அதெல்லாம் போட மாட்டான். அதே இன்ஸ்டா ஐடியில் திமுக என்ன பண்ணியிருக்கு, திமுக எப்படி மக்களை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை போடுவாங்கள்ல, அதை பார்த்துட்டு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க. ரைட்டா? இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டினாதான் மக்கள் பார்த்தோன்னா ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்களுக்கு. சும்மா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டதுக்காகலாம் யாரும் ஓட்டு போடல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க.
இப்போ அந்த காலத்து மாதிரி சுவரொட்டி இல்லை, ஊரில் போய் பார்த்தோன்னா உட்காந்து ஒரு டென்ட் கொட்டா மாதிரி போட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்களே சோஷியல் மீடியாவில் தானே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் சார்பாக பேசுறதுக்கு? இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் விலை கொடுத்து வாங்கினது யார்? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு எல்லா சேனல்லையும் ஏடு. எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் அதுதான் ஏடு சோஷியல் மீடியாவில். அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருந்தே நீங்கள் தானப்பா. ஆனால் என்ன பைசா கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இங்கே அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பைசா கொடுத்து வச்சுருக்கிறது ரைட்டு. இங்கே எதுவுமே இல்லாமல் தன்னெழுச்சியை பார்த்துனா வந்து பேசுகிறவங்க இவங்களுக்கு இன்ஸ்டா ரீலில் வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்போ சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரமெல்லாம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்களாமா. இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட, சரி ஒரு சின்ன குழந்தை இப்போ விஜய் சொல்லிட்டாரு, விஜய் மாமாவுக்கு பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஓட் போட வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உடனே அந்த குழந்தைங்க போய் பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் வாக்குச்சாவடிக்கு போய் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்களான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சின்ன குழந்தைக்கு எப்படி தெரியும்? அதை கூடவே கூட்டிகிட்டு போனால் கூட இதுக்கு போடல அப்படின்னா அடம் பிடிச்சி அழுகும். அதெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நான் போய் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க மட்டும்தான் வாக்குச்சாவடிக்கு போய் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போடுவாங்க. போட்டு வந்து நான் வேறு யாருக்காவது போட்டிருந்தா கூட இல்லை நான் விஜய் மாமாவுக்கு தான் போட்டேன் அப்படின்னு கூட அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. என்ன குழந்தைங்களா போய் ஓட்டு போட போகிறாங்க? குழந்தைங்க சொன்னாலும் அவங்க தான் போய் போடணும். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்றது. அதை பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும். குழந்தைங்க சொன்னதுனால பேரண்ட்ஸ் போய் போட்டு வந்துட்டாங்களாமா. இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐஸ் வேணும்னு கேட்பாங்க. நம்ம வந்து வாங்கி தர மாட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு சில டைமில் பார்த்தோன்னா கோல்டு பிரச்சனை வரும் அப்படின்றக்காக வாங்கி தர மாட்டோம். இருந்தாலும் அப்புறம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவோம். அந்த மாதிரி சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இங்கே போய் யாருக்கு வேணால் வாக்கு செலுத்தலாமே. அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எல்லோரும் பார்த்தோன்னா இன்ஸ்டாவை பார்த்து சின்ன குழந்தைங்க சொன்னதுக்காக தான் ஓட்டு போட்டாங்களா? அந்த சின்ன குழந்தைங்க சொல்லணுன்னாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடு அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தவங்க போய் போட்டு வந்திருப்பாங்க. இல்லை அந்த சின்ன குழந்தைங்களே சொன்னாலும் நான்லாம் அதுக்கு போட மாட்டேன், நான் வேறு ஏதோ ஒரு சின்னத்தை கூட போடு அப்படின்னு மைண்ட் செட்டில் போய் போட்ட நபர்களும் இருக்காங்க. இவங்க ஏதோ சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க ஒன்றும் அங்கே போய் ஓட்டு போட போகிறது இல்லைல்ல. இப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் தானே போய் ஆகணும். அவங்க யாருக்கு போடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு செலுத்தின நபர்கள் கூட நிறைய பேர் இருக்கலாமே. என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாருன்னு தெரியல. அதனால தான் பாவமாக இருக்குது பார்க்குறக்கு. என்ன இந்த புலம்பிட்டு இருக்காரு. அது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் நம்ம ஏன் தோற்றோம், அவங்க ஏன் ஜெயித்தாங்க, அங்கே வந்திருக்கிற கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க, மேடையில் இருக்கிற மணமக்கள் எல்லாமே இவங்களை கூப்பிட்டது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. வடிவேலு அவர்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் பேசி அடி வாங்கிட்டு வருவார். அந்த டென்ஷன் தான் இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு. உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கே போனீங்க? நீங்கள் ஏதோ ஒரு தனி மேடை போட்டு பேசுங்க. அதை விட்டு போட்டு கல்யாணத்தில் போய் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்களாம் பசியோடு உட்காந்துருப்பாங்க. சாப்பிடக்கு போக வேணாமா? இன்னும் இந்த ஆள் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, பசிக்குது, சாப்பிட போகலாமா வேணாமா, போனாங்கன்னா எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டே உட்காந்துருப்பாங்க. எங்கே போய் எதை பேசுகிறதுனே தெரியாமல் ஐயா ஸ்டாலின் பேசி வச்சுருக்காரு. அப்போ கூட சரியாக பேசியிருக்காரான்னு இல்லை. அங்கே இருக்கிறவங்களே சிரிச்சிருப்பாங்க. குபீர் சிரிப்பு. அங்கே தாவேக்கா கூட்டு போட்ட நபர்களும் இருப்பாங்க. எத்தனை பேர் சிரித்து கைதட்டினாங்கன்னு தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு. முதல்ல இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் அவ்வளோ வெறுப்புன்றது வந்து மக்களுக்கு வந்து மாற்றி எழுத்தியிருக்காங்கன்றது இவங்க புரிஞ்சுக்கணும். இன்னுமே இன்ஸ்டா ரீலை வச்சு தான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல. இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணுறவ யார்? எல்லாம் படித்தவன் தான், நாலேஜ் உள்ளவன் தான், உங்கள் ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருந்தவன் தான். அவங்க தான் பார்த்தோன்னா அது ஓப்பன் பண்ணி போடுறாங்க. அவங்க தான் மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி வாக்கு செலுத்தியிருக்காங்க. நீங்கள் எதோ சும்மா பார்த்தோன்னா இவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் மக்களை சந்திக்காமல் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா சொல்கிறாரு. தாவேக்கா மக்களை சந்திக்கலையாமா. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 3 வருஷத்தில் இவ்வளோ மக்களை ஒரே நேரத்தில் சந்தித்த ஒரே ஆள் தளபதியாக தான் இருப்பார். ஏன்னா அவர் போராடம் பூரா மக்கள் வெள்ளம் தான். அத்தனை மக்களும் விஜய் பார்க்க வந்தாங்க. அத்தனை மக்களும் விஜயும் பார்த்தார். இவங்க பார்த்ததை விட விஜய் தான் அதிகமாக பார்த்துருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அத்தனை மக்களையும் பார்த்துட்டாரு. சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அவரோட ஸ்பீச் இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தார். அவர் பண்ணவே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. நாங்கள் பூத் ஏஜென்ட் போட்டோம், வாக்காளர்களை சந்தித்தோம். அப்போ நாங்கள் யாரை சந்தித்தோம்? எல்லோரும் சந்திச்சு தான் இருக்கிறாங்க. எதுவுமே பண்ணாமல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. சரி, இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஆட்சிக்கு வந்துட்டாலும் கூட அப்போ எதுவுமே பண்ணாத ஒருத்தருக்கு எல்லாருமே வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ உங்கள் மேலே எந்தளவுக்கு கோவத்தில் இருப்பாங்க, உங்கள் ஆட்சி மேலே எந்தளவுக்கு வெறுப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எதுவுமே பண்ண மாட்டாப்பா அவங்க. மொத்தத்தில் திமுக வரக்கூடாது, இவங்க வந்தாலே நம்மளுக்கு டார்ச்சல் தான், அதனால் இவங்களை எப்படி இருந்தாலும் புறந்தள்ளி விட்டுறணும் அப்படின்னு எதுவுமே அவர் பண்ண என்ன பண்ணலைன்னா இனிமேல் வந்து பண்ணுவார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஓரம் கட்டிக்கிட்டு தாவேக்கா கூட்டு போட்டதும் அதே மக்கள் தான். அப்படின்னா எந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்திருப்பாங்க பாருங்கள், எதுவுமே பண்ணாத தாவேக்காக்கிட்டே. ஆனால் 25 வருஷமாக விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக களப்பணிகள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எடுத்து போட்டால் இன்னும் 2 நாளைக்கு பேசலாம். அந்த லெவலில் அவர் உதவிகள் பண்ணி தான் வச்சுருக்காரு. அதன் மூலமாக பயன் பெற்றவங்களும் இருக்காங்க. நாங்களும் தான் எங்கள் ஆட்சியில் பண்ணோம், நீங்கள் மக்கள் பணத்தில் தானே பண்ணீங்க அப்படின்னு. அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம், நம்ம கொண்டு வந்து திட்டத்தை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்றாரு. அதே நேரத்தில் மாற்றி என்ன பேசுகிறாரு இந்த சைடு,
புதுசாக ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம். திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அதை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்றாரு. அதை சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்ம கொண்டு வந்ததை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. இவருக்கு என்ன மண்டையில் மூளை ஏதாவது வேலை செய்யலையா, இல்லை தோல்வி பயத்தில் தோற்று போன விரக்தியில் பார்த்தோன்னா ஏதாவது உண்மையாலுமே மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காரான்றது தெரில. கோரிக்கை வச்சதும் நாங்கள் தான், அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சதும் நாங்கள் தான், அதை செயல்படுத்துகிறாங்க நன்றிங்கிறாரு. இந்த பக்கம் நாங்கள் கொண்டு வந்ததாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாம் தான் ஆட்சியில் இருக்கோம், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாரு. இப்போ விஜய் எவ்வளோ அந்த திட்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை கஜானாவில் பணம் இல்லை, இந்த திட்டங்களெல்லாம் எங்களால் தொடர முடியாது, இது வந்து மறுசீரமைப்பு பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகுறது? என்ன பண்ணுவீங்க? ஆனால் அவர் அதையெல்லாம் யோசிக்கல. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இந்த சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம செயல்படுத்துவோம், அது மக்களுக்கு அந்த பணம் போய் சேரட்டும் அப்படின்றக்காக அவர் செயல்படுத்துகிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தோன்னா விஜய் ஆஃப் பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் எந்த ஆட்சியில் இருப்பீங்க? இப்போது அதிமுக பீரியடில் ஒரு சில திட்டங்களை அமர் ஜெயலலிதா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டங்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்திட்டு வந்தார். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாருங்கள் எங்கள் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியான அதிமுகவாக இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்காரு, மேன்மக்களே அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ விஜயும் வந்து ஸ்டாலின் பண்ண அதே விஷயத்தை பார்த்தோன்னா தொடர்ந்து பண்ணும்போது நாங்கள் கொண்டு வந்து தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் இப்போ ஆட்சியில் இருக்கோன்னு கேவலப்படுத்துகிறாங்க. அப்போ அதிமுக பீரியடில் அவங்க கொண்டு வந்தது நீங்கள் தொடர்ந்து நடத்துனீங்கல்ல, அப்போ நீங்கள் கேவலமானவங்க அப்படின்னு அதிமுக காரங்க ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. லேப்டாப்லாம் யார் கொண்டு வந்தது? அதிமுக பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க. அதை கடைசி காலத்தில் கொடுத்துட்டு அவங்க ஆட்சியை தொடரும் அப்படின்றாங்க. நிறைய இடங்கள் அம்மா உணவங்களை இழுத்து முடிட்டாங்க. அப்புறம் சில குரல் கொடுத்ததுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு சில இடங்களை ஓப்பன் பண்ணாங்க. இன்னும் பல திட்டங்களை வந்து அதிமுக பீரியடில் கொண்டு வந்ததை இவங்க தொடர்ந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தோன்னா எங்கள் ஸ்டாலின் பார்த்தீங்களா இப்படி இருக்கார் பாருங்கள், அவங்க கொண்டு வந்து திட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து பண்ணுறாரு. இதெல்லாம் எடப்பாடிக்கு வராது, மனசு வராது அப்படின்றாரு. இப்போ விஜய் பார்த்தோன்னா ஸ்டாலின் கொண்டு வந்து திட்டத்தை தொடர்ந்து நடத்தினா நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், எங்கள் திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறாருன்னு கேவலப்படுத்துகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த திமுகவை எப்போவுமே பார்த்தோன்னா பெரிய அளவில் நம்பாதீங்க. என்ன பண்ணாலும் சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன கொடுத்தாலும் அதை எப்போவுமே சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. மக்கள் அதை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு சொல்லி காட்டுவாங்க. அதனால தான் இப்போ ஆட்சியை ஒதுக்கி உட்கார வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணாலும் பாருங்களேன், ஓசியில் போகிறது, அப்புறம் நாங்கள் கொடுத்த காசில் தானே ஃபேர் அண்ட் லவ்லியெலாம் போட்டுக்கிட்டு மினுக்கிறது, நாங்கள் படிப்பே நாங்கள் போட்ட பிச்சை தான், எவ்வளோ கேவலமான இழிவான விஷயங்களை சொல்லி கேவலப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்க அப்படின்றது தெரியும். அந்த ஒரு ஆணவ பேச்சுக்கு தான் இப்போ மக்கள் தூக்கி வீசியிருக்காங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, 2029 எலெக்ஷன்லேயும் பார்த்தோன்னா இவங்க எந்த ரிசல்ட்டும் பெரிய அளவில் காட்ட போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற வாக்கு சதவீதம் குறைஞ்சும் இங்கே தாவேகாவுக்கு தான் ஈரும். இவங்க என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க 2029 மக்கள் வந்து தாவேகாவை தூக்கி போட்டுருவாங்க, நம்ம மறுபடியும் வந்துடலாம் அப்படின்னு. இது என்ன அரசியலா, இல்லை இவங்க ஏதோ ஓட்ட பந்தயம் நினச்சிட்டு இருக்காங்களா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சு, மறுபடியும் பார்த்துன்னு வச்சா நான் தான் ஜீப்பு அப்படின்னு மாதிரி இவங்க ஆட்சியே வேணான்னு முடிவு பண்ணி தான் மக்கள் தூக்கி போட்டிருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு தான் விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மக்களோட உணர்வுகளை பார்த்தினா புரிஞ்சு விஜய் அவர் பேசின ஸ்பீச்சு, அவர் வந்த டைமு எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. மக்கள் திமுக மேலே இருந்த கோபத்தை மறுபடியும் அந்த அதிமுக மேலே காட்ட நாங்கள் விரும்பலை, அவங்க வந்தாலும் இதையே தான் பண்ணுறாங்க, அதனால் இந்த 2 பேருக்கு மாற்றாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி அழுத்துனது தான் இந்த 108 தொகுதிகளை விஜய் ஜெயிச்சது. 35% வாக்குகளை விஜய் வாங்கினது. 1,72,00,000 வாக்குகளை பார்த்தோன்னா விஜய் வாங்கினது காரணம் உங்கள் மேலே இருந்த வெறுப்பு. அதை புரிஞ்சுக்காமல் இன்னுமே இன்ஸ்டாரியில் வச்சு தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் நல்லாச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்றது இவங்களாம் சொல்லி தேத்திக்கிறாங்க. சரி என்னத்தை பண்ணுறது, நம்ம தோத்துட்டோன்னு ஓப்பனாக ஒத்துக்க முடியாது, ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டுமேனு கேவலப்படுத்துவாங்க. இத்தனை காலம் அரசியல் இருந்துட்டு இப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க போல். அந்த ஸ்கிரிப்டை வேறு எங்கேயாவது போய் படிங்க. கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஃபங்க்ஷனில் போய் பேசி அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நீங்களும் டிஸ்டர்ப் ஆகி அவங்களே டிஸ்டர்ப் பண்ணி. என்ன மணமக்களை வாழ்த்துங்க கல்யாணத்தில், அங்கே போய் ஏதோ கண்ணீரஞ்சலி செலுத்த வந்த மாதிரி இவங்க பார்த்துன்னா அழுது புலம்புறாங்க. என்னத்தை சொல்கிறது, இவ்வளோதான். இவங்க மேலே இருக்கிற தவிர உணராத வரைக்கும் இவங்க வெற்றி பெறவே முடியாது. அதுக்கு வேறு கை தட்டுறாரு அன்பில் மகேஷில், பின்னாடி நின்று கை தட்டுறாரு ஸ்டாலின் பேசுனதுக்கு. ஏதாவது ஒரு வேல்யூவான பாயிண்ட் அவர் பேசினாராங்க? எதுவுமே இல்லை. நம்ம மேலே தப்பு இருக்குது தலைவரே அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அந்த தோல்விக்கு நானே முழுசாக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்போயே எப்போ வந்து இங்கே கதறிக்கிட்டு இருக்காரு? என்ன தலைவர் அப்போ அப்படி சொன்னால் இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாருமே கேள்வி கேட்கல. சீமானை மிஞ்சிருவாங்க பாருங்கள். இந்த 3 வருஷத்தில், இந்த 5 வருஷத்தில் மாற்றி பேசுகிறதுல சீமானை மிஞ்சிருவாங்க பாருங்களேன். கண்டிப்பாக நடக்கும், காத்திருப்போம். இன்னும் பல காமெடிகள் நடக்குது. ஆனால் ஐயா வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் குளத்தூரில் கூட விஜய் சோக்கடிச்சிருக்காரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதான் விஜயோட நோக்கமே. அதனால தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். சொன்ன மாதிரி வீட்டுக்கு அனுப்பிட்டார். நீங்கள் சட்டமன்றத்துக்கு கூட வர முடியல.
அதனால் வயசான காலத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் வர டைமில் நீங்கள் வந்து வெளியே வந்து பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது எல்லாத்தையும் உங்கள் உடன்பிறப்புகள் நீங்கள் எல்லோரும் பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் தான் பார்த்தோன்னா இன்ஸ்டாலேயோ இல்லை சோஷியல் மீடியாஸில் அரசியல் பண்ணுற கேங் இல்லை தாவைக்கே தானே பண்ணுது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து விஜய் மாதிரி இல்லாமல் தனியாக ஜெயிச்சு காட்டுங்க. ஊர் ஊராக போய் ஒவ்வொரு கூட்டமாக போட்டு சுவரொட்டிகளை மட்டுமே விளம்பரம் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது என்னத்தை சொல்கிறது, சோஷியல் மீடியாவை மொத்தமாக பார்த்தோன்னா குத்தைக்கு எடுத்து வச்சுருந்தது திமுக. இப்போது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சோஷியல் மீடியா வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. இத்தனைக்கு காரணம் அந்த இன்ஸ்டாகிராம். அவனை முதல்ல ஜெயிலில் போடணும், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசினாலும் பேசுவார் இன்னும் கொஞ்ச நாளில். அந்த இன்ஸ்டாவை பார்த்தோன்னா தூக்கி ஜெயிலில் போடுங்க. அது நிறுவர் யார், அதை அந்த 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 அக்கௌண்ட்டையே பேன் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு கூட போராட்டம் பண்ணுவாங்க பாருங்களேன். இன்ஸ்டாவை எடுத்து போராட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூடிய வரையில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இன்னும் வேறு சோஷியல் மீடியாஸை, அதாவது சோஷியல் மீடியாவை வச்சு தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இந்த பக்கம் அதே சோஷியல் மீடியாவில் நம்ம இன்னும் வலுவாகணும்னு பேசுகிறாரு, அதையும் முறியடிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் எத்தனை பேர் அமௌண்ட் கொடுத்து செட் பண்ணாலும், எவ்வளோ பேர் வந்தாலும், ஒரு பைசாவுக்கு ஆசைப்படாமல் விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பின் மிகுதியாக செயல்படுற அந்த ஒரு ஐடிக்கு பார்த்தோன்னா ஈடாகாது. நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தவங்களோ அந்த ஐடியெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் இந்த ஒரு ஐடிக்கு ஈடாகாது. வச்சு செய்வோம், எந்த மாற்றமும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத இதில் நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நீங்களே உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலின் ஒரு புலம்புறதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக்ஸ் அவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.